ஹாய் ஹேஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே ஃபுல்லாக போதையில நல்லா குடிச்சுக்கிட்டே தள்ளாடி வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் யான்ஷியை தான் காமிக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவள் ஃபீல் பண்ணி குடிக்கிற அளவுக்கு அவள் லைஃப்ல அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அம்மா கிட்ட இவெல்லாம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, எனக்கு இவளை சுத்தமாக பிடிக்காது, இவ தான் என் மேல இருக்கிற கிரஷ்ல எப்போ பாரு என்ன பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கா, நான் ஜஸ்ட் ஒரு பிளேட்டிங் மாதிரி தான் அவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் அந்த ஹீரோயின் கேட்டாரா, அதனால தான் இந்த அளவுக்கு மனசொடைஞ்சு போய் குடிச்சுக்கிட்டே வரா. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்டே தான் கால் வருது. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடி, அவளா உனக்கு ஒரு ஆளா, உன்னை ஹாப்பியா வச்சுக்க, ஒரு ஹேண்ட்ஸமான பையனை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். இவ போதையில இருந்ததெல்லாம் நேரா ஹீரோ மேல இடிச்சிடறா. தான் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்ச அந்த பையன் இவன் தான் நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை அப்ரோச் பண்ண. ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோ கிட்ட வாலண்டியரா தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் கண் விழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ இல்ல. ஆனா தான் என்ன பண்ணிருக்கோங்கிறது இவளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, யாரோ ஒரு பர்சன் கூட இந்த மாதிரி இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறா. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் வரா. ஏண்டி லாஸ்ட் நைட்டு ஒரு பையனை உனக்காக பிளைண்ட் எடுக்க அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னல, எதுக்காக நீ அவனை மீட் பண்ண போகவே இல்லைன்னு கேட்க ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்ற, அப்போ லாஸ்ட் நைட் வந்த பர்சன் யாரா இருக்குன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜியாங்க தான் காமிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோயின் ஒர்க் பண்ற அதே ஹோட்டலுக்கு தான் அவனுமே வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஷென் ஃபேமிலியை சேர்ந்த ஷென்னுங்கிற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆக போறதா அலைன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அதுவா அது ஜஸ்ட் ஒரு பிசினஸ் கோஆபரேஷனுக்கான என்கேஜ்மெண்ட் தான். சோ அந்த ஷென்னுங்கிற பொண்ணு அப்ராட்ல இருக்கலாம். அங்க யாரையும் காரை வச்சு ஹிட் பண்ணதால ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல அவ மாட்டிக்கிட்டாலாம். இப்போதைக்கு அவ இந்த நாட்டுக்கு வர முடியாதுங்கிறதால அந்த பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த என்கேஜ்மெண்ட் எங்களால கண்டினியூ பண்ண முடியாது, இதுக்காக எங்க கோஆபரேஷனை டெர்மினேட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் கவலைப்படாதீங்க, கோஆபரேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம், அதே மாதிரி என்கேஜ்மெண்ட்டையும் பிரேக்கப் பண்ண வேணா ப்ராசஸ்ல இருக்கட்டும், ஆனா பொண்ணு மட்டும் அப்படின்னு சொல்லும் போது ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் காஃபியோட வந்து நிக்கிறா. அவளை பார்த்த ஹீரோவும் பொண்ணை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோயினை பார்த்துட்டு தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு அந்த மாதிரி சொல்றான் போல. இவங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்பாடா கோஆபரேஷனை டெர்மினேட் பண்ணாம இருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோயினும் லாஸ்ட் நைட் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்ல இருந்ததால ஹீரோ கூட தான் ஸ்டே பண்ணாங்கிறது ஞாபகம் இல்ல போல. மிஸ்டர் ஜியாங், நீங்க கேட்ட மாதிரி நான் காஃபி கொண்டு வந்துட்டேன், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது அப்பனா உனக்கு என்ன ஞாபகம் இல்ல அப்படிதானு கேட்க ஹீரோயினை முழிச்சிட்டு இருக்கா. ஞாபகப்படுத்திட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு லாஸ்ட் நைட்டு என் ட்ரெஸ் எல்லாம் நீ இப்படிதான் கழட்டி தூக்கி போட்ட, இப்படிதான் என்ன டச் பண்ண, இப்படிதான் அப்ரோச் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். இவளுக்கு இப்பதான் ஞாபகமே வருது. அட கடவுளே, லாஸ்ட் நைட் அப்போ மிஸ்டர் ஜியாங் யான்சன் கூடயே நான் ஸ்டே பண்ண நினைச்சு நகர்ந்து போய் நினைக்கிறா. அது வந்து மிஸ்டர் ஜியாங் என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, லாஸ்ட் நைட் ட்ரிங்க்ஸ்ல இருந்ததெல்லாம் தெரியாம அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்ஆக்கலான்னு பார்க்கும்போது அவன் டக்குன்னு அவளை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறான். நான் உன்னை இங்கிருந்து போகவே சொல்லலாம், அதுக்குள்ளே எங்க எஸ்கேப் ஆகுறேன்னு கேட்க உங்களுக்கு எக்ஸாக்டா அப்படி என்னதான் வேணும்னு கேக்குறா. என்ன வேணுமா, நைட்டே நீ யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போடலான்னு பாக்குறியா, ஒழுங்கா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்றான். என்ன சொல்றீங்கன்னு கேட்டு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. என்ன மேரேஜ் பண்ணிக்க போற என்னுடைய ஃபியான்சி மிஸ் ஆயிட்டா, சோ அந்த மிஸ் ஆன ஷென்னுங்கிற பேர்ல நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக 5 மில்லியன் பணம் தரேன்னு சொல்றான். என்ன சொல்றீங்கன்னு கேட்டு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ரெண்டு பேருக்கும் வெட்டிங்கே முடிஞ்சு போயிடுது. ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கியிருப்பான். சோ ஹீரோயின் ஹீரோ சொன்னதை கேட்டு தன்னுடைய அடையாளம் யான்ஷிங்கிற பேரை மறைச்சு அந்த ஷென்னுங்கிற பேர்ல தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் அதிகமா பேசக்கூடாது, யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருப்பான். என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டே ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோமே உள்ள வரா. அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜும் முடிஞ்சிச்சு, ஸோ என்னுடைய மனைவியே இருந்த உன்னுடைய கடமைகளை நீ ஃபுல்ஃபில் பண்ணலான்னு சொல்ல, இங்கே பாருங்க மிஸ்டர் ஜியாங், எங்கிட்ட இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நமக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், கான்ட்ராக்ட்ல தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கு, மற்றவங்க முன்னாடி தான் ஷென்னுங்கிற பேரில் உங்ககிட்ட மனைவியாக நடந்துக்கணும்னு, மற்றபடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவன் மேலே பிளாங்கெட்டை போத்தி விட்டுட்டு யான்ஷி ஃபைனலாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளோ நாளாக உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் குளிக்கலான்னு போகும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் குளிச்சு முடிச்சுட்டு வரா. அவன் ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, என்ன மிஸ்டர் ஜியாங்னா எப்ப பாரு கூப்பிடக்கூடாது, மத்தவங்க முன்னாடியும் சரி இங்கேயும் சரி என்ன ஹஸ்பண்ட் சொல்லி தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறான். எவ்வளவு ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஹஸ்பண்ட் சொல்லி கூப்பிட்டு போக ஹீரோக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. என் ஹீரோடைய பார்ட்டிக்கு பர்த்டேங்கிறதால அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோயும் தான் கூட கூட்டிட்டு போக ரொம்ப எக்ஸ்பென்சிவான கஸ்டமரி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து அதை போட்டு
போட்டுக்க சொல்றான். அவளுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப அழகா ரெடியாகி ஹீரோ கூட தான் அந்த பார்ட்டிக்கு போறா. ஃபர்ஸ்ட் டைமா கப்பிள்ஸா 2 பேரும் போகவும் அங்க வந்து அந்த கெஸ்ட் எல்லாம் பரவாயில்லையே, ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணு இது வரைக்கும் பார்த்ததில்ல, இருந்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஷென்னுங்கிற அடையாளத்துல இருக்கிற ஹீரோயினை தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் அங்க வந்து மிஸ்டர் லீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்ககிட்ட பேச தான் வெயிட் பண்றாருன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் சீக்கிரமாவே வந்துடுறேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் மேனை மீட் பண்ண தான் போறான். ஹீரோ அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயினுடைய அந்த எக்ஸ்பை ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அம்மா கூட அங்க வந்திருக்கான் போல. அவன் ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கெல்லாம் பணக்கார பொண்ணுங்க வர இடம், உன்ன மாதிரி போறனாலலாம் யார் உள்ள விட்டதுன்னு கேட்டு ஹீரோயினை ஹியூமிலேட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உடனே ஹீரோயினும் அவனை யாருன்னே தெரியாத போது ஆமாமா இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருந்து நெக்லஸ பிச்சு விட்டுறான். அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். என்னாச்சு ஷென், நீ ஓகே தானு கேட்க இவனுக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நீங்க உண்மையிலேயே ஜியாங்கோடைய வைஃப் ஷென் தானா, நான் தான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தப்பா புரிஞ்சுக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வைஃப் கழுத்துல கையை வச்சு அவன் நெக்லஸ பிரேக் பண்ணிருப்ப, இதுக்கு காமெண்ட் செஷன் நீ கொடுத்தே ஆகணும், இதோட பிரைஸ் 30 மில்லியன், அது மட்டும் இல்லாம நீ என் வைஃப் கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டதெல்லாம் 2 பேருமே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு இவனும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னதை நீ பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா உன் பேர்ல நான் கேஸ் போடுவேன்னு சொல்லி ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். இவனும் கோவத்துல ஹீரோனை அடிக்க போறான். உடனே ஹீரோடி கார்ட்ஸ் அவனை அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சரி ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, அடுத்தது பார்ட்டியை பார்க்கலான்னு கிளம்புனா அடுத்தது ஒரு பிரச்சனை வருது. அங்க மெங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவ இவ்வளவு நாளா அப்ராட்ல இருந்தாலாம், ஹீரோடைய கசின் தானா. சோ ஹீரோ பார்த்ததுமே அவனை அப்ரோச் பண்ண போக ஹீரோமே அவளை அவாய்ட் பண்றான். பக்கத்துல வர ஹீரோயின் இருக்கதால இவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பார்த்து வர ரொம்ப ஜெலஸ் ஆகுறா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோடைய பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. வந்த கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரேரான கலெக்ஷனை தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றாங்க. அப்போ இந்த மெங்க என்ன சொல்றானா, நாங்க எல்லாருமே ரொம்ப ரேரான கலெக்ஷனை தான் பார்ட்டிக்கு பிரசன்ட் பண்ணிருக்கோம், நீங்க என்ன அப்படியே நிக்கிறீங்க, உங்களுடைய பிரசன்டேஷன் எங்க, உங்க கிஃப்ட் எங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினும் கையில ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சிருக்கா, அந்த பார்ட்டி கிட்ட கிஃப்டா கொடுக்குறா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல இந்த மெங்க ஹீரோயினை ரொம்ப ஹியூமிலேட் பண்றா. ஆனா பாட்டியும் அந்த ஆப்பிள் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஏன்னா பாட்டியோடைய சின்ன வயசுல ஒரு கிராமத்துல தான் இருந்தாங்களா, அந்த கிராமத்துல விளையிற அந்த ஆப்பிள் வந்து அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிக்குமா. இது ஹீரோ மூலியமா ஹீரோயினுக்கு தெரிய வர சோ ஹீரோயினும் ஸ்பெஷலா பாட்டிக்காகவே அந்த கிராமத்துல இருந்து அந்த ஆப்பிளை வர வச்சு அதை கிஃப்ட் பண்ணிருக்கா. அங்க அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. ஆனா அது எதுலையுமே இல்லாத ஒரு ஹாப்பினஸ் அந்த சிங்கிள் ஆப்பிள பார்த்ததுமே பாட்டிக்கு வந்துடுது. ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு ஹீரோயினுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு அவங்க அம்மா சீக்கிரமா ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாங்களாம். அந்த பிரேஸ்லெட்டை கையிலேருந்து கழட்டாம இத்தனை வருஷமா போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ அதை கழட்டி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயினும் இல்ல பாட்டி இதை நீங்களே போட்டுக்கோங்க எனக்கு வேணான்னு சொல்றா. ஆனா பாட்டி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் நீயுமே என் ஃபேமிலி ஒருத்தி தான், ஸோ கண்டிப்பா நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கையில போட்டு விடுறாங்க. அப்போ இந்த மெங்க அடியில வந்து ஹீரோயின் கிட்ட நானும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல தான் வளர்ந்தோம், வாங்கலாம் உங்களை இந்த வீடு ஃபுல்லாவும் சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு போறா. அப்போ ஹீரோயின் கிட்ட நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதெல்லாம் நீ அவனுக்கு முழுமையான மனைவி ஆகலன்னு நினைக்காத, அவனுக்கு ஜஸ்ட் நீ என்னைக்குமே ஒரு பிளே திங் மாதிரி தான், உண்மையில அவனுக்கு என்னைக்குமே கேரும் கிடையாது, லவ் இருக்காது. ஏன்னா எப்போதுமே ஹீரோவுக்கு ஏ மேல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இவ்வளவு ஹீரோவும் இருக்கிற மாதிரியான சில போட்டோஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட காமிக்கிறா. ஆனா ஹீரோயின் அது எதையுமே கேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் உனக்கு எவ்வளவு வேணும், இதெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, இந்த மாதிரி கேவலமான ட்ரிக் எல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாதுன்னா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அவன் மூஞ்சில தூக்கி போட்டாரா. இதனால கோவப்பட்டு அவன் ஹீரோயின் அடிக்க வர. அப்ப கரெக்டா அங்க ஹீரோமே வந்துடுறா. ஹீரோயினும் ஹீரோ கேட்டா இந்த போட்டோஸ்லாம் என்ன அர்த்தம், இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் இந்த போட்டோஸ்லாம் எடிட்டிங்னு உனக்கு பார்த்தாலே தெரியலையா, இவ வேணும்னு தான் ஃபேக்கான போட்டோலாம் ஃப்ரேம் பண்ணிருக்கா, இதெல்லாம் நம்பாத செல்லும், எனக்கு எப்போதுமே ஓ மேல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட், ஓ மேல மட்டும் தான் லவ்னு சொல்லி வேணும்னே அவளை வெறுப்பேற்றதுக்காக அவனுடைய ஓவர் கோட்டெல்லாம் கழட்டி ஹீரோயின் மேல பொத்தி விட்டு அங்கிருந்து அவளை கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பார்த்து இந்த மெங்கும் பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினை கூட்டிட்டு வந்த ஹீரோவும் அவகிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றீங்க, மத்தவங்க முன்னாடி தான் நம்ம ஹஸ்பண்ட் வைஃப், ரூமுக்குள்ளலாம் இல்லைன்னு சொல்லவும் உனக்கு என் பாட்டியை பத்தி என் அப்பா பத்திலாம் தெரியாது, நம்ம உண்மையிலே ஹஸ்பண்ட் வைஃபா இருக்கோமா இல்ல ஃபேக்கா நடிக்கிறோமான்னு செக் பண்ணா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாட்டியே ஹீரோடைய அப்பாவும் ஹீரோ சொன்னது மாதிரி அவங்க 2 பேரும் உண்மையிலே கப்பிள்ஸா தான் இருக்காங்களா இல்ல நடிச்சிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணா ஹீரோடைய டோர் பக்கமா வந்து அவங்க ரூம் டோருக்கும் வெளியில நின்று செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஹீரோடைய பாட்டி காதெல்லாம் வர வச்சு ஓட்டு கேக்குறாங்க. உடனே இங்க ஹீரோயினும் அவங்கள ஹேண்டில் பண்ணா என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை நகர சொல்லிட்டா. அந்த பெட்ல ஏறி தும்மு தும்னு குதிச்சுட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கா. அதை கேட்டா இங்க ஹீரோடைய பாட்டியும் ஹீரோடைய அப்பாவும் உண்மையிலே 2 பேரும் கப்பிள்ஸா தான் இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்ட இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா அவங்களை ஹேண்டில் பண்ணியாச்சுன்னு தூங்க போகலான்னு பார்க்கும்போது பெட்டு ஒன்னே தான் இருக்கு. அது எப்படி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுன்னு கேட்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் தரையில படுத்துக்கிறேன் நீ பெட்ல படுத்துக்கோன்னு ஹீரோ சொல்றான். இல்ல தர ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அதான் பெட்டு இவ்வளவு பெருசா இருக்குல்ல, பேசாம நீங்க ஒரு பக்கமா படுத்துக்கோங்க நான் ஒரு பக்கமா படுத்துக்கிறேன், அப்புறம் தரையில படுத்து உங்களுக்கு கோல்டு பிடிச்சுக்குன்னு சொல்றா. அட பரவாயில்லையே என் வைஃபுக்கு என் மேல இவ்வளவு அக்கறையான்னு கேட்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கோல்டு பிடிச்சு
ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா பாட்டிடமும் வருத்தப்படுவாங்க இல்லையா, அதனால தான் சொன்னேன்னு சொல்லி சமாளிச்சிடறா. சரி நீ தூங்க, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடறா. இவனும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. அவன் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல போயிட்டு அவருடைய ஃபோர்கேட்ல கிஸ் பண்ணிட்டு, கண்டிப்பா உனக்குமே ஒரு நாள் என் மேல காதல் வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க. ஹீரோயின் எல்லாருக்கும் போரிஸ்ல சர்வ் பண்ணிட்டு ஹீரோக்குமே சர்வ் பண்றா. பாட்டியமும் அவங்க அப்பாவையும் நம்ப வைக்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ்லியான கப்பிள்ஸ் மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கதை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா இந்த மெங்குக்கு தான் பயங்கரமா வெயிட்டேஷலா இருக்கு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வர ஹீரோயினும் அங்கிருந்து தனியா வந்து தான் பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்களா. ஹீரோயினே சீக்கிரமா வர சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே ஹீரோயினும் அவங்க எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அவசரமா கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பாட்டி கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை கரெக்டாக பேக்ல எடுத்து வச்சுட்டு எதையுமே காட்டிக்காம நார்மலா தான் உள்ள போறா. அங்க ஹீரோயின் அம்மாவுக்கு பக்கத்துல அவங்க அப்பா தான் உட்காந்துருக்காரு. அந்த ஆளு ஹீரோயினை பார்த்துட்டு, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம இருக்கா, நான் பணத்துக்கு எங்கெல்லாம் அலையிறா, நீ என்ன எங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வரியா, பணம் எங்க, பணம் கிடைச்சதான்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினிக்கா செம்ம கோவம் வந்துடுது. அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி நிறையவே பணம் கொடுத்துருக்கா ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ண சொல்லி. ஆனா இவரே ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு போல. ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபேக்கான பில்லை காட்டி, நீ கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே உங்க அம்மாவுக்காக தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அதுக்கான பில்ல கூட இருக்க பாருன்னு சொல்லி காமிக்க ஹீரோயின் அதை வாங்கி பார்த்துட்டு அதை ஃபேக்குங்க தான் கண்டுபிடிச்சிடறா. உங்களுக்குலாம் கேவலமா இல்ல, எதுக்கு இந்த அளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்க, இருங்க இப்பவே நான் ஹெல்த் கமிஷனுக்கு தான் கால் பண்ணி ரிப்போர்ட் பண்றேன், இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை மிரட்டிட்டு இருக்கா. போதும் நிறுத்து, உன்னால இப்ப பணம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டு ஹீரோயின் ஹேண்ட் பேக்கை பிடிச்சு பிடுங்கவும் அதுல பாட்டி கொடுத்த பிரேஸ்லெட் வச்சிருப்பா இல்லையா, அதை அவர் கண்ணில் பட்டுடுது. அந்த பிரேஸ்லெட்டை கையில எடுத்துக்கிறாரு. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் அது என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்து அதை பிடுங்க ட்ரை பண்ணும்போது அவளை பிடிச்சு தள்ளிவிட ஹீரோ தான் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். நேரா ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து, நீங்க கையில வச்சிருக்கிறது ஜியாங் ஃபேமிலியோடைய குடும்ப சொத்து, சோ இதை நீங்க திருடிட்டீங்கன்னு சொல்லி உங்க பேர்ல நான் கேஸ் கூட கொடுப்பேன், சோ இதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் பிடிங்கிட்ட அங்க இந்த ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயினியா அவங்க அப்பா பிடிச்சு தள்ளிவிடும் போது அவ காலில் லைட்டா அடிபட்டிருக்கும் போல. அதுக்காக வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்து அவ காலில் ஐஸ் பேக்லாம் வச்சு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கிட்ட, கவலைப்படாத, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உங்க அம்மாவுடைய கண்டிஷனை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு பெஸ்ட் டாக்டரா நானே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்றான். ஸோ ஹீரோயினும் ஹீரோக்கு நன்றி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் தான் மேலே இந்த அளவுக்கு கேரிங்காக இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் அந்த மெங்க் இருக்கா இல்லையா, அவளை தான் காமிக்கிறாங்க. இவளுக்கு ஹீரோயின் உண்மையிலே ஷென் தானா இல்லை நடிச்சிட்டு இருக்காளாங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இவளுடைய டிவி ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருப்பா. அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைலாம் எடுத்து பார்க்கும்போது அந்த ஷென் படித்தா அதே காலேஜில் தான் இவளும் படிச்சிருக்கதா தெரிய வர அந்த பொண்ணு கூப்பிட்டு, உனக்கு ஷென்னுங்கிற பொண்ணு தெரியுமான்னு கேட்டு ஹீரோடைய ஐடென்டிட்டியை பற்றி தான் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கா. அதுக்கு இந்த பொண்ணுமே, எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும், நான் படித்த அதே யூனிவர்சிட்டியில் தான் அவங்களுமே படிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வயலின் வாசிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப அழகாக வாசிப்பாங்கன்னு சொல்லிட்டு போறா. அதை கேட்டு இந்த மெங்கும் மறுநாளே ஹீரோவின் ஹீரோயின் இன்டர்வியூ எடுக்க பிரஸ் மீடியாவோட ஹீரோடைய பிளேஸுக்கே வந்தாரா. நீங்க ரெண்டு பேரும் உண்மையில லவ்லாம் பண்ணல, உங்களுக்கு நடந்ததே ஒரு பிசினஸ் மேரேஜ்னு வெளியில எல்லாரும் காசி பேசிக்கிறாங்க, அது உண்மையான்னு கேட்கும் போது அப்படிலாம் எதுவுமே இல்லை, நாங்க ரெண்டு பேரும் உண்மையில லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நான் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினை மீட் பண்ணதே யூகேல தான், அதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ரெய்னிங் சீசன்ல தான் அவளை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு காதல் கதையை சொல்லிட்டு இருக்கான். தென் அடுத்தடுத்து கொஸ்டின் பண்ணவும் ஹீரோவும் கரெக்டா அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுறா. இன்டர்வியூ முடிஞ்சு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் அந்த ஃபோன் காலை பேசி முடிச்சு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பின பார்க்கும்போது அவளை ஸ்டாப் பண்ணி, உனக்கு வயலின் வாசிக்க தெரியுமாமே, நீ ரொம்ப அழகா வாசிப்பான்னு கேள்விப்பட்டேன், ஸோ எனக்காக வயலின் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும், நான் வயலின் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ஸோ இப்போதைக்கு என்னால் முடியாது, இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன்னு சொல்ல, என்ன ப்ராக்டிஸ் வேணுமா, நீங்க சின்ன வயசுலேருந்து அதுவும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து வயலின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி லெஜெண்டுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் வேணுமான்னு கேட்டு அங்கே வயலினே எடுத்துட சொல்லிடுறா. அவங்களுமே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க வராங்க. அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கையில கொடுக்கும்போது தவறுதெல்லாம் கீழே போட்டாரா. கீழே போட்டதுல அந்த வயலினுடைய வெயின் வந்து அருந்து போயிடுது. இன்னைக்கு என்ன அன்லக்கி டேன்னு தெரியல, நானே ப்ளே பண்ணலான்னு பார்த்தா கூட இப்போதைக்கு என்னால் முடியாது, ஸோ வயலின் வர இந்த மாதிரி ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பரவாயில்லையே, என்னுடைய வைஃபை இந்த அளவுக்கு எல்லாரையும் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டோரை யாரோ நாக் பண்றாங்க. ஹீரோயின் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு மேடு தான் வந்து நிற்கிறாங்க. அதுவும் பாட்டி அனுப்புனதா சொல்லி ஏதோ ஒரு பாக்ஸை தான் கொடுத்துட்டு போறாங்க. பாட்டி கொடுத்துருக்காங்களா, என்ன கிஃப்ட் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கறான். ஹீரோயின் அந்த லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அச்சோ இதுவான்னு சொல்லிட்டு அதை மறைச்சு வச்சுக்கிறா. அது என்னன்னு என்கிட்ட காமின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பேர குழந்தை வேணுமா. ஸோ ஹீரோவுக்கு நல்ல நியூட்ரி
நியூட்ரிஷன் ஃபுட்டா கொடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேம்ப்ளெட் மாதிரி ஒரு நோட் கூட அனுப்பியிருக்காங்க. பாட்டி வர பேர குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த வீட்டு மருமகெல்லாம் கண்டிப்பா நீ அதை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினி அப்ரோச் பண்ண போறான். எவ்வளவு பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்கும் போது அவ ஃபோர்கேட்ல மட்டும் கிஸ் பண்ணிட்டு நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு போயிடறான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட. நான் எப்போதுமே வீட்லயே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ நானுமே பிசினஸ் தானே படிச்சிருக்கேன். உங்க கம்பெனில ஏதாவது ஒரு சின்ன வேலை எனக்கு கிடைக்குமா, நான் வேலைக்கு போகட்டுமான்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோமே ஓகே சொல்றான். மேனேஜர் போஸ்டிங் காலியா இருக்கிறதால ஹீரோயினிய மேனேஜர் போஸ்டிங்க்கு ஹையர் பண்றான். ஆனா ஹீரோயினும் எடுத்த உடனே அவ்வளவு பெரிய போஸ்டிங்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதாரண இன்டர்னாவே ஜாயின் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி அங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு வேற கண்டிஷன் வைக்கிறா. ஸோ ஹீரோயின் ஆசைப்பட்டபடியே அவ வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்க அவளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் தன்னுடைய வைஃபை வேலையில ஜாயின் பண்ண போறான். அவளை பத்தின எந்த விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதோட அவங்க எந்த கஷ்டமும் இல்லாம சௌகரியமா வேலை பார்க்கறதுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர சொல்றான். தென் மறுநாளே ஹீரோயினும் ஹீரோடைய ஆஃபீஸ்ல வேலைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ கம்பெனி பத்தின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும் போது வந்தனைக்கே ஒரு பெரிய ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆளு ஹீரோ கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஒர்க் ஹவர்ஸ்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டானா. அதுக்காக அவனை ஃபயர் பண்றாங்க போல. அதுக்காக தான் இந்த அளவுக்கு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அவனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க எந்த கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் என்னுடைய வருமானத்தை நம்பிதான் இருக்கு. என்னுடைய இந்த வருமானம் மட்டும் இல்லைன்னா என் குழந்தைக்கு என்னால ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவனை அக்செப்ட் பண்ணிக்காம ஸ்டபனாவே இருக்கவும் அவன் கோவத்துல என்ன பண்றானா, ரெட் கலர்ல ஏதோ ஒரு லிக்யூட் இருக்கு, அதை ஹீரோ மேல ஊத்த வர உடனே ஹீரோயினும் ஹீரோக்கு முன்னாடி போய் நிக்க அந்த லிக்யூட் இவன் மேல ஊத்திடுது. உடனே செக்யூரிட்டி ஓடி வந்து அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போக பார்க்கும்போது அவன் பேண்ட் பாக்கெட்ல இருந்து அவனோட வேலட் கீழே விழ அதுல அவன் ஃபேமிலி போட்டோ இருக்கதா ஹீரோயின் பாத்தறா. அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு இந்த குழந்தை தான் உங்க குழந்தையான்னு கேட்கும்போது அவனுமே ஆமான்னு சொல்றான். அந்த குழந்தைக்கு ரொம்ப வருஷமாவே உடம்பு சரியில்லையா. ஸோ டே நைட் பார்க்காம வேலை பார்க்கறதால தான் ப்ரெஷர் தாங்க முடியாம இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறான். அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அவன் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனுடைய போனஸை வேணா கட் பண்ணுங்க, ஆனா பாவம் வேலையை விட்டு மட்டும் நீக்கிட்டாதீங்க, அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்காக ஹீரோ கிட்ட ரெக்கமெண்ட் பண்றா. உடனே ஹீரோயின் கிட்ட என் கூட வா, அவளை கையை பிடிச்சு அவனுடைய கேபினுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க என்ன சேரிட்டி ரன் பண்ணிட்டு இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் மத்தவங்களை பார்த்து பரிதாபப்பட்டா நம்மளால கம்பெனி நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்றான். அதுக்கு ஹீரோயினும் நீங்க பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பணக்கார லைஃப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஆட்களுக்கு எங்களை மாதிரி ஆர்டினரி பீப்புளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எப்படி தெரிய போகுதுன்னு கேட்டு அவனை வேலையில மறுபடியும் சேர்க்க சொல்லி அவங்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதனால 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஹீரோயின் அங்கிருந்து வெளியில போக சொல்லிடுறா. இவர் என்ன இவ்வளவு கல்மனசுக்காரரா இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பயங்கர கோவத்தோட அங்கிருந்து வெளியில வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி ஹீரோ பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான். அது என்னன்னா ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு குடிகாரன் குடிபோதையில வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா. சோ டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வேலை நேரத்துல அவன் குடிச்சதால தானே இவங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. சோ அந்த ஆக்சிடென்ட்ல தான் ஹீரோடைய அம்மா இறந்து போயிட்டாங்களாம். அப்போத்துல இருந்து இப்போ வரைக்குமே வேலை நேரத்துல குடிக்கிற யாரையுமே அவன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டானா. இதனாலதான் பாஸ் எந்த அளவுக்கு கோவப்படுறாருன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. எப்படியும் ஹீரோ தான் மேல கோவமா இருப்பான்னு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக நைட்டு ஹீரோக்காக விதவிதமான டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல எதுவுமே பேசாம அங்கேருந்து மேல போயிடுறான். உடனே ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே மேல போகும்போது திடீர்னு பவர் வர கட் ஆயிடுது. எங்க ஹீரோயின் பயப்படலன்னு சொல்லிட்டு போனவன் திரும்பி வரும்போது கால்நடை ஹீரோயின் ஹீரோ மேலே விழுந்துடுறா. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நினைச்சு நான் ரொம்பவும் கவலைப்பட்டேன்னு சொல்லும் போது நீ கவலைப்படுற லட்சணம் இதுதானு கேட்டு நகர சொல்றான். அப்ப அவங்க வீட்டு வாசல்ல ஒரு தெருநாய் வந்து நிக்குது. அதை பார்த்த ஹீரோயினும் இது ரொம்பவும் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு நாயினாவே பிடிக்காது போல, ஏன்னா நாய் முடியல அவனுக்கு அலர்ஜி இருக்கு போல. ஆனா ஹீரோயின் பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் அவளுக்காக அந்த நாயை வளர்க்கலாம்னு சொல்றான். மறுநாள் ஆபீஸ்ல பார்த்தா அவன் ட்ரெஸ் கழட்டி போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நாய் முடி ஓட்டினதெல்லாம் அவனுக்கு பயங்கரமா இச்சிங் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்றதுக்காக வெளியில வராங்க. ஹீரோயின் ஆசைப்பட்டதால ஸ்ட்ரீட் ஃபுட்ல தான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் ஹீரோ சாப்பிட்டதே இல்ல. அதெல்லாம் சாப்பிடும் போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிடுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அதுலயும் ஹீரோயின் தான் அளவுக்கு அதிகமா குடிச்சிடுறா. போதையில ஹீரோவை கிஸ் பண்றா. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தும் பயங்கரமா அலப்பற பண்றா. ஹீரோவை ஹஸ்பண்ட் சொல்லி கூப்பிடுறா. அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே அவனை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கிடுறா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்திருக்கும் போது அவளுக்கு பயங்கர நர்வஸ் ஆகுது. லாஸ்ட் நைட் ஏதாவது நடந்திருக்குமோன்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க ஹீரோ அவனுடைய ஷர்ட்டை போட்டுக்கிட்டே வரான். அவனுடைய ஜஸ்ட்ல லைட்டா கிராஷ் ஆயிருக்கதை பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு கிராஷ் ஆயிடுச்சுன்னு கேட்கும் போது அதுவா இந்த வீட்டுல ஒரு செல்ல பூனைக்குட்டி இருக்கு, அதுதான் என் நெஞ்சில இந்த மாதிரி கிராஷ் பண்ணி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் மென்ஷன் பண்ணி சொல்றான். நான் உங்களுக்கு மெடிசன் அப்ளை பண்ணி விடவான்னு கேட்டு மெடிசன் எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருக்குள்ளே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு வேலை விஷயமா மார்க்கெட் ஆளுங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு அங்கிருந்து வரும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல அவங்களுடைய எக்ஸ்பை
பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து நிக்கிறான். அங்க அவனை பார்த்ததுமே ஹீரோயினா அவனை அவாய்ட் பண்ணிட்டு போகலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் ஹீரோயினை விடவே மாட்டேங்கிறான். என்ன 30 மில்லியனுக்கு கடனாளி ஆக்கிட்ட நீ மட்டும் ஹாப்பியா இருக்கேன்னு கேட்டு அவகிட்ட பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்றான். இவனும் என்ன விடுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவனுக்கே தெரியாம அவங்க கையில வச்சிருந்த போனை வச்சு ஹீரோக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த ஜியாங் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, நீயும் நானும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான இன்டிமேட் வீடியோவை நான் அவனுக்கு எடுத்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமும் அவன் உன்னை லவ் பண்றான்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிட்னாப் பண்ணலான்னு பார்க்கும்போது அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறா. அப்போ ஹீரோயின் கையில வச்சிருந்த போன் கீழே விழுந்து போன் வர பிரேக் ஆயிடுது. இங்க ஹீரோக்கும் கால் வந்தது இல்லையா, அவன் அட்டன் பண்ணலான்னு போகும்போது கால் கட் ஆயிடுது. மறுபடியும் ஹீரோ அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணும்போது கால் ரீச் ஆக மாட்டேங்குது, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கதா வருது. ஸோ ஹீரோயின் எந்தவித ரீசன் இல்லாம சும்மாலாம் கால் ட்ரை பண்ண மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் ஹீரோயின் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஹீரோயினை தேடி தான் கிளம்புறாரு. இங்க இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின் முகத்துல கட்சி போச்சு அவங்கள அன்கான்சியஸ் ஆக்கிட்டு அவங்கள அங்கேருந்து கிட்னாப் பண்ணலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களுமே அங்க வந்துடுறாங்க. அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, அவனை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. எனக்கு ரொம்பவே ஹார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்ரோச் பண்ண போக ஸோ ஹீரோயினுக்கு அவன் ட்ரக் கொடுத்துருக்காங்க தெரிய வரவும் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு பாத்டப்ல போட்டு அவளை நினைச்சிடறாரு. அப்போவுமே அவன் ஹீரோவை கிஸ் பண்ணிக்கிட்டு அவனை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல. அங்க டாக்டருமே வந்துடுறாங்க. தென் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹீரோயின் நிலைமையும் ஸ்டேபிள் ஆக தனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஹீரோ கிட்ட வந்து நன்றி சொல்றா. ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோயின் முகம் பயங்கரமா ரெட்டிஷ் ஆகுது. ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டா மெய்டு வந்துருவோம். ரெண்டு பேரும் விலகிக்கிறாங்க. மெய்டுக்கு தான் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, என்ன மன்னிச்சிடுங்க நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணி அவளுக்கு நடந்ததையும் அதோட கொஞ்சம் கொஞ்சமா இவன் ஹீரோ மேல லவ்ல விழுந்துட்டு இருக்கா இல்லையா அதை பத்தியுமே சொல்றா. அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உண்மையாவன் கேட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும் சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினும் எனக்கு அவர் மேல லவ் இருக்கிற மாதிரி அவருக்கு என் மேல லவ் இருக்கானே தெரியல, ஒருவேளை ஜஸ்ட் அவர் என்ன ஒரு கான்ட்ராக்ட் வைஃபா தான் பாக்குறாரோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டும் என்னடி நீ இவ்வளவு ஒரு முட்டாளா இருக்க, யாராவது கான்ட்ராக்ட் வைஃபுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவாங்களா, இந்த அளவுக்குலாம் கேரிங்கா இருப்பாங்களா, கண்டிப்பா அவருக்குமே உன் மேல லவ் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமா ஸ்டிமுலேட் பண்றா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க. வேலை முடிஞ்சு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட் அங்க வந்து பாஸுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கதால பச்சை தண்ணி கூட குடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாருன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோயினும் ஹீரோக்காக ஜிஞ்சர் டீ தான் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. என்னாச்சு என் வைஃபுக்கு என் மேல இவ்வளவு அக்கறையான்னு கேட்ட ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேலைக்கு போகும்போது அப்ப கரெக்டா இந்த மெங்க் இருக்காலையா அவ அந்த பக்கமா வரவும் அவளை பார்த்த ஹீரோயினும் வேணும்னே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏதோ இவ புருஷனை அவ கிஸ் பண்ண மாதிரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னதுன்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. அதுவா நாங்க ஓவர் டியூட்டி பாக்குறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நக்கலா பதில் சொல்ல ஓவர் டியூட்டி என்ன உங்க வாயாலியா பாக்குறீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் உனக்கு இங்க என்ன வேலை, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா. இந்த லேட் நைட்ல இவ எதுக்கு உங்க ஆபீஸ் ரூம்ல வந்தா, ஃபர்ஸ்ட் இவள வெளியில போக சொல்லுங்க, என்னால போக முடியாதுன்னு சொல்றா. நான் இதுக்காக இங்க இருந்து வெளியில போகணும், இவரு என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை உரசிக்கிட்டு நிக்கிறா. இதெல்லாம் பார்த்தா அந்த மெங்குக்கா செம்ம டென்ஷன் எடுத்து அங்கேருந்து வெளியில போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ வீட்டை விலகி போய் நின்னுக்கிறா. சோ நீ என்ன டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிருக்க அப்படித்தானே, இதுக்கு நீ எனக்கு காமெண்ட் செட் பண்ணி ஆகணும்னு சொல்லவும் ஹீரோயினும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டா. நைட்டு ஃபுல்லா அவன் கூட சேர்ந்து உட்காந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணும்போது அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து அம்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்தா இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் ஹீரோயினுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கான்னு கேட்டு ஷாக் ஆகி அதை போட்டோ எடுத்து அந்த கம்பெனி குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறாங்க. இந்த நியூஸ் அசிஸ்டன்ட் மூலியமா ஹீரோக்கு தெரிய வர உடனே ஹீரோயின் அவருடைய ஆஃபீஸ் கேபின்குள்ள கூட்டிட்டு வந்தா. இதுக்கு என்ன நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போற, இவ்வளவு பெரிய பொண்ணு உனக்கு இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த குட்டி பொண்ணுமே அங்க வந்து அம்மா உங்களுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ கிட்டமே ஒன்னு கொடுக்குறா. ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு போன பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணதா சொல்லி ஒரு ஆளை ஃபயர் பண்ணாலையா அந்த ஆளுடைய பொண்ணு தான் அவ. அந்த குட்டி பொண்ணுக்கு சர்ஜரி நடந்து இப்பதான் கியூர் ஆகி வந்திருக்காளாம். அதுக்கு ஹீரோயின் தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்களாம். சோ அந்த நன்றிக்காக தான் ஹீரோயினே அப்பப்போ வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடுறா. அவளை வந்து பாத்துட்டு போறா. இந்த விஷயத்தை இப்போ ஹீரோ கிட்ட சொல்லுவோம். அவனும் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய சர்ஜரிக்காக கொடுத்த பணம் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய ஆபீஸ் பணத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்காளாம். அதுக்கப்புறம் ஹீரோயின் கம்பெனிக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட் போயிட்டு மில்க் வாங்கிட்டு திரும்பி வரும்போது அப்போ யாரோ ஒரு பர்சன் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அவ பக்கத்துல வரும்போது இவன் மயக்க வந்து கீழே விழுற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் தாங்கி பிடிச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட தனக்கு லோ சுகர் இருக்கதா போய் சொல்லவும் ஹீரோயின் அந்த குழந்தை கொடுத்த சாக்லேட்டை பாக்கெட்ல வச்சிருப்பான். அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றா. இவனும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சரியா போன மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி அடுத்த தடவை நம்ம மீட் பண்ணும்போது நீங்க எனக்கு சாக்லேட் கொடுத்த மாதிரி நானுமே உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும்
கேஷுவலா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயினும் அவ கூட வேலை பார்க்குற சில ஸ்டாஃபும் அவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி கிட்ட தான் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ அங்க வரது யாருன்னு பார்த்தா முதல் நைட்டே ஹீரோயின் ஒருத்தவனுக்கு கேண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவன் தான் அங்க வரா. ஆக்சுவலி இவன் வேற யாரும் கிடையாது, ஹீரோ பிசினஸ் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தாலையா ஷென். அந்த உண்மையான ஷென்னுடைய பிரதர் தான் இவன் பேரு ஷென் ஈச்சன். இவ்வளவு நாளா அப்ராட்ல இருந்திருப்பான், இப்பதான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கான். ஹீரோயினும் இவனான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது வந்த உடனே மற்ற ஸ்டாஃப் கிட்ட நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க, இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை ஹீரோயினை ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் அங்கேருந்து போக சொல்றான். இவனும் ஹீரோயின் பக்கத்துல வந்து நீங்க மிஸ்ஸஸ் ஜியாங் தானே, நீங்க என்ன மறைச்சிட்டு இருக்கீங்களோ உங்க சீக்ரெட் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றான். என்னை பத்தி நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்க ஷென் ஃபேமிலியில ஒருத்தவரா தான் இருக்கணும், அப்போ நீங்க உண்மையான ஷென்னுடைய பிரதர் தானேன்னு கேட்கிறா. பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு முதல் நாள் சொன்னாலையா நம்ம மறுபடியும் மீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பேன்னு. ஸோ அதே மாதிரி அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த நியூ ப்ராஜெக்ட் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றா. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது, நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட வராங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கவும் இவனுக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அங்க ஹீரோவை பார்த்ததுமே மிஸ்டர் ஜி அங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்ரோச் பண்ண போறான். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை அவாய்ட் பண்றாரு. அப்ராட்ல இருந்து வந்ததும் வராததுமா என்னுடைய வைஃபை என்டர்டைன்மெண்டா பாத்துக்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க போல, என் வைஃப் கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் உடனே ஹீரோயினும் நீங்க எதுவும் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, நாங்க ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம், அதனால தான் சும்மா ரிலாக்ஸா சாப்பிட வந்தோம்னு சொல்றா. என்னாச்சுங்க மிஸ்டர் ஜியாங், உங்க வைஃப் கூட நான் பேசிட்டு இருக்கதெல்லாம் என்ன பார்த்து நீங்க எதுவும் ஜெலஸா ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டு வேணும்னே ஹீரோவை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கார் ஸ்டாப் ஆகுது. ஹீரோயினும் தன் மேல இவ்வளவு கோவமா இருக்கானே, ஒருவேளை நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணதால தான் இந்த அளவுக்கு கோவமா இருக்கணும்னு நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா, நீ அவங்க கூட இருக்கும்போது எதுக்கு அந்த அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறான். ஓ அப்போ நீங்க இதுக்காக தான் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்களான்னு கேட்க அவ கையில வெட்டிங் ரிங் இல்லாம இருக்கதை பார்த்துட்டு உன்னுடைய வெட்டிங் ரிங் எங்கன்னு கேக்குறான். அது வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, அதெல்லாம் கழட்டி வச்சிருக்கேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் நீ என்னைக்குமே உன்னுடைய வெட்டிங் ரிங்கை கழட்டவே கூடாது, அதுவும் முக்கியமா அந்த ஈச்சன் கூட இருக்கும்போது கழட்டவே கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் பண்றான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை மீட் பண்ண ஃபேஃபின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலி இவ ஒரு பெரிய ஆக்ட்ரஸா. ஸோ ஹீரோவை மீட் பண்ண ஒரு பிராண்ட் அம்பாசிடரா தான் வந்திருக்கா. இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்டை மீட் பண்ண வந்திருக்கதை நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா ஜெலஸ் ஆகுறா. அப்போ அங்க ஹீரோமே வந்தாரா. அந்த ஃபேஃபி கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் கிட்டயே எங்க ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவளை அவனுடைய கேபினுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறா. என்னாச்சு உன் வைஃபோ உன்னுடைய கம்பெனிலே வேலை பார்க்கறாங்களா என்னன்னு கேட்க அது எப்படி உனக்கு தெரியும், நான் இன்னும் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையான்னு கேட்கறான். அதுவா, நான் வந்ததுமே அந்த பொண்ணுடைய கையில வெட்டிங் ரிங்க பார்த்தேன். சோ அதே மாதிரியான வெட்டிங் ரிங்க தானே நீயுமே போட்டிருக்க, அதை வச்சுதான் அவ உன்னுடைய வைஃப்ல நான் கெஸ் பண்ணேன்னு சொல்றா. பரவாயில்லையே, நீ இந்த அளவுக்கு சீக்கிரமா கெஸ் பண்ணிட்டா, நீ பேசாம ஆக்ட்ரஸா இருக்கிறதுக்கு பதிலா டிரெக்டர் ஆகிருக்கலாம்னு சொல்ல. வேணா எனக்கு என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்லே போதும், வேணும்னா சொல்ல உன் வைஃபை ஜெலஸ் பண்ணணும்னு நினைச்சினா உன் கூட நான் க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணேன்னு சொல்றா. அதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கா என்ன, என் வைஃபை ஜெலஸ் ஆக்குனா கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபன்னா பேசிட்டு இருக்கான். உண்மையாவா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவ ஃப்ரெண்டை மீட் பண்ணி தான் பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அதை கேட்ட இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இவ பிரச்சனை எல்லாம் காதலே வாங்கல. என்ன நீ ஃபேஃபியை மீட் பண்ணியா, அவங்க எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் தெரியுமா, எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும், அடுத்த தடவை நீ அவங்கள மீட் பண்ணும்போது எனக்காக ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கி கொடுன்னு கேட்குறா. அடியே, நான் என்ன பிரச்சனைக்கு உங்ககிட்ட வந்தா நீ என்னடி பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. ஹீரோ என்ன விட்டுட்டு அவ பின்னாடி போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹஸ்பண்ட் மனசுல நீ இடம் பிடிக்கணும்னா அவருக்கு நல்ல ஃபுட்டா சமைச்சு போடணும், அது மட்டும் இல்லாம நீ அவர் கூட நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ண அவரை ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கோ, கண்டிப்பா அவருக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறா. அப்பனா நாளைய மறுநாள் அவருக்கு பர்த்டே வருது, ஸோ கண்டிப்பா இந்த தடவை நான் அவரை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹாப்பியா இங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ ஹீரோவை சர்ப்ரைஸ் பண்ண கேண்டில் லைட் டின்னருக்காக ஒரு ஹோட்டல் நேம் மென்ஷன் பண்ணி அந்த இடத்துக்கு ஹீரோ வர சொல்லி நோட் எழுதி அனுப்பியிருக்கா. அந்த நோட்டை பார்த்த ஹீரோவுக்கா செம்ம ஹாப்பியா இருக்கு. அவ சொன்ன மாதிரியே கையில பொக்கேவோட அவ சொன்ன ஹோட்டல்ல தான் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டப்போ 1 ஹவருக்கு முன்னாடியே பாஸ் கிளம்பிட்டதா சொன்னாரே, அப்புறம் இருந்தும் எதுக்காக இன்னுமே ஹீரோ இங்க வரல, ஒருவேளை வர வழியில ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு இவளும் இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் எங்கள் ஹீரோவுக்கு அந்த ஃபேஃபி பொண்ணுக்கிட்டே தான் கால் வருதா, ஏதோ ஒரு முக்கியமான டேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமா, அதனால ஹீரோ பார்க்குறோன்னு சொல்லுவோம். ஹீரோவும் தான் இருக்கிற இடத்த சொல்கிறான். அந்த பொண்ணுமே அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்துடுறா. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஹீரோ கூட பிஸ்னஸ் விஷயமா பேசியிருப்பா. அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவன் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறா. இந்த ஃபேஃபி பெரிய செலிபிரிட்டிங்கிறதால 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லி அந்த நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆகிடுது. ஸோ எங்கள் ஹீரோயினும் ஃபோனில் அந்த போஸ்டிங்கை பார்த்துட்டு 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கதா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. மறுநாள் ஹீரோடைய ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா.
அப்போ அங்கே ஃபேபி இருக்கா இல்லையா, அவள் ஹீரோயின் கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லுவோம். ஹீரோயினை அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி நீ எங்களை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு பிஸ்னஸ் விஷயமா தான் நான் ஹீரோவை மீட் பண்ணேன், அந்த இடத்துக்கு போனேன். அதுவும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் தான் அவர்கிட்ட நான் பேசினேன். அதுக்குள்ளேயே யாரோ அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போனா எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறா. அதெல்லாம் வெட்டிங் ரிங்கை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், உனக்காக நேற்று ஹீரோ பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணாரு, எதுக்காக நீ அவரை மீட் பண்ண போகவே இல்லைன்னு கேட்குறா. என்ன சொல்கிறீங்க? எனக்காக பொக்கே வாங்கிட்டு வந்தாரா? எனக்காக வெயிட் பண்ணாரா? எங்கே வெயிட் பண்ணாருன்னு கேட்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட வர சொன்னா அதே ஹோட்டல் நேம் தான் சொல்றா, ஆனா பிளேஸை மட்டும் மாத்தி சொல்றா. ஆக்சுவலி இப்பதான் ஒரு விஷயமே புரியுது. ஹீரோயின் சொன்னா அந்த ஹோட்டலோட நேம்ல இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க போல. சோ இது தெரியாம ஹீரோ பாவம் ரொம்ப நேரமா ஹீரோயினுக்காக வேற ஒரு பிரான்ச்ல போயிட்டு வெயிட் பண்ணிருக்காரு. இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணதால ஃபேவிக்கும் தேங்க்யூ சொல்லிட்டா இங்க இருந்து கிளம்பிடுறா. சோ எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆனதால ஹீரோவுக்கு தான் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறதும் ஹீரோயினுக்கு தெரியுது இல்லையா. சோ அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடி வீட்டுக்கு ஹீரோடைய பாட்டியா அவங்க அப்பாவுமே வந்திருக்காங்க. இந்த மிங்க் இருக்கா இல்லையா, அவ தான் அவங்கள 2 பேரையும் வர வச்சிருக்கா போல. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து உண்மையிலே ஷென் கிடையாது, அவங்க ஃபேக்காக தான் நடிச்சிட்டு இருக்கா. உண்மையான ஷென் அப்ராட்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல ஜெயில இருக்கா. இவ எல்லாரையும் ஏமாத்த வந்திருக்கா, நம்ம சொத்துக்களை அபகரிக்க வந்திருக்கான்னு சொல்லி உண்மையிலே ஹீரோயின் யாருங்கிற அவங்க உண்மையான அடையாளத்தையும் சொல்லி அதுக்கான சில எவிடன்ஸுமே கொடுக்குறா. அந்த எவிடன்ஸை பார்த்தா ஹீரோடைய அப்பாவும் பாட்டியும் பயங்கரமா கோவப்படுறாங்க. உன்னால எப்படி எங்களை ஏமாத்த முடிஞ்சதுன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி தலைவணங்கி மன்னிப்பு கேட்கிறா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோ தான் வரா. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லி ஒரு ஃபேக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கையில் எடுத்துட்டு வரா. அந்த ரிப்போர்ட்டை பாட்டி கிட்ட காட்டி உண்மையிலே ஹீரோயின் பிரெக்னெண்டா தான் இருக்கா, நம்ம வேன் ஃபேமிலியோட வாரிசா வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. எங்களுக்கு நடந்தது என்னமோ கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், ஆனா அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் உண்மையிலே கப்பிள்ஸா வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி அவ எனக்கு ஹெல்ப் பண்ணதா வந்தா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த பிசினஸ் கொலாபரேஷனுக்காக தான் இந்த மேரேஜுக்கே நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டியுமே ஹீரோயினை ஏத்துக்கிறாங்க. இந்த ஃபேமிலியில நீயுமே ஒருத்தி தான் சொல்லிட்டு அவங்கள ரொம்பவும் கேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்தா எதுக்காக மறுபடியுமே இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொன்னீங்க, இது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க, மறுபடியும் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. என்ன பண்றது, அப்புறம் வேற ஆப்ஷனே இல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு இவனுமே அவளை சமாதானப்படுத்துறான். மறுநாள் ஹீரோடைய கேபின்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஷென்னுடைய பிரதர் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டான். அவங்க என்னுடைய சிஸ்டர் மாதிரி, இதுக்கப்புறம் அவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்ணுங்க, இந்த மாதிரி வேலைலாம் வாங்காதீங்க, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறான். தென் ஹீரோவும் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேணும்னே ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு அவ லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கா. ஓ மேடமுக்கு என்னை விட லேப்டாப் தான் முக்கியமானு கேட்டு லேப்டாப்பை தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம 2 பேரும் இன்னைக்கு ட்ரூத்தா கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட சில கொஸ்டின்லாம் கேட்க ஹீரோயின் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றா. நெக்ஸ்ட் ஹீரோட டர்ன் வரவோ, நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா, ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா, உங்க எஸ் கிட்ட உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள்னா அது என்னன்னு கேட்கிறா. ஹீரோவும் ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்காக என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க எக்ஸ் எப்படி இருப்பாங்க, குண்டா இருப்பாங்களா, ஒல்லியா இருப்பாங்களா, இல்ல இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களான்னு ஹீரோயின் ரொம்ப ஈகரா கேள்வி கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும் அவ ரொம்பவே அழகா இருப்பா, அவ என் லைஃப்ல வந்த ஒரு பெரிய பிரகாசம்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட் ஆகிறா. திடீர்னு ஹீரோ எழுந்து உள்ள போயிட்டு கையில ஒரு அம்ப்ரலாவோட வெளியில வந்து அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அந்த அம்ப்ரலாவுடைய கைப்பிடியில ஹீரோயின் பேருடைய இனிஷியல் தான் இருக்கு. ஆக்சுவலி இது அவருடைய தான், இது என்னுடையதாச்சு, இது எப்படி உங்ககிட்டன்னு கேட்கும் போது ஆக்சுவலி இப்பதான் ஹீரோயின் கிட்ட ஒரு பிளாஷ்பேக்கையே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே இவன் அவளை மீட் பண்ணிருக்கான். ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சிருக்கும். அப்போ ஹீரோ அந்த பக்கமா நினைச்சுக்கிட்டே வரும்போது ஹீரோயினும் கையில கொடியோட அங்க வந்திருப்பா. ஸோ ஹீரோ மழையில நினைச்சிட்டு இருக்கதல்ல தாங்கிட்டே இருந்த அந்த கொடையை அவங்கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க பார்த்து போய்க்கோங்க, நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பியிருப்பா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினே பார்த்திருப்பான். ஆனா பார்த்ததுமே அவளை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவன் எங்க இருக்கா, என்ன படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை பார்க்க மறுபடியும் அவன் ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அப்போ ஹீரோயின் அவருடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பா. ஸோ அப்பத்துலேருந்து அவனை லவ் பண்ணியிருப்பா போல. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஆல்ரெடி ஹீரோயின் கமிட் ஆயிட்டான்னு தெரிஞ்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவளே அங்கேருந்து கிளம்பியிருக்கான். இப்போ ஹீரோயின் கிட்ட அதை பத்தி சொல்லவும், அப்போ நீங்க என்ன கிவ் அப் பண்ணிட்டீங்களா, என்ன அதுக்கப்புறம் பார்க்க வரவே இல்லையான்னு கேட்குறா. இல்ல மறுபடியும் உன்னை தேடி வந்தேன், ஆனா உங்க ஃபேமிலி வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. ஸோ உன்னை என்னைக்காவது பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணேன். அப்பதான் பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல ஒன்று மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள அந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் வாங்கியிருப்பான் இல்லையா, அப்போ தன்னுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கண்டிப்பா அவளுக்கு என் மேல ஒரு நாள் காதல் வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் மேரேஜை ஒரிஜினல் மேரேஜா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் பத்தி ஹீரோயின்
ஹீரோயின் கிட்ட சொல்ல அவர் ரொம்ப இமோஷனல் ஆகிறா. என் மேல இந்த அளவுக்கு நீங்க லவ் வச்சிருக்கீங்க, ஆனா உங்களை போயிட்டு மிஸ் பண்ணிட்டு பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஃபைனலா ஹீரோடி லவ் ஹீரோயினும் ரியலைஸ் பண்ணிடுறா. இதுல ஃபேக்கான பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை வர காட்டி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்குமே, உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுதுன்னு கேட்க, அதை ஏன் நீங்க உண்மையாக்க கூடாதுன்னு கேட்டா ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்க நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்கா போல. அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து காமிக்க அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமா ஹாப்பி ஆகிடுறான். ஸோ 2 பேரும் ஒரு லவ்லியான கப்பலாக வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.